அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சவுதி அரேபியாவில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையை குறிவைத்து ஈரான் ட்ரோன் தாக்குதல் நடத்தி வருகிறது. சவுதி அரேபியாவில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையை குறிவைத்து ஈரான் ட்ரோன் தாக்குதல் நடத்தியிருக்கிறது. சவுதியில் செயல்பட்டு வரும் அராம்கோ எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையை ஈரானின் ட்ரோன் தாக்குதல் நடத்தி வருகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமாரன். வணக்கம் ராஜகுமாரன், உங்களிடம் இருக்கும் தகவல்கள் சொல்லுங்கள். சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையை குறிவைத்து ஈரான் ட்ரோன் தாக்குதல் நடத்தி இருக்கின்றது. ஈரானை பொறுத்தவரை தொடக்க காலம் முதலே அவர்கள் சவுதி அரேபியாவிற்கு எதிரான நிலைப்பாட்டில் இருந்து வருகின்றார்கள். சவுதியினுடைய மன்னர் உள்ளிட்டவர்கள் அமெரிக்காவோடு நட்பு காட்டி வருகின்றார்கள். அதன் காரணமாக சவுதி நாடு அமெரிக்க ஆதரவு நிலைப்பாட்டுடன் இருக்கின்றது. அமெரிக்காவினுடைய படை தளங்களும் சவுதியை ஒட்டி அமைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த நிலையில் தான் இந்த போரிலும் சவுதியினுடைய நிலைப்பாடு அமெரிக்க ஆதரவு நிலைப்பாடாகவே இருந்து வரக்கூடிய சூழலில் ஈரான் நாடு ட்ரோன் தாக்குதலை நடத்தி இருக்கின்றது. சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையை மையமாக வைத்து இந்த தாக்குதல் நடந்திருக்கின்றது. ஏனென்றால் சவுதியும் கூட கச்சா எண்ணெய் வளமிக்க ஒரு நாடு. அந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த தாக்குதல் நடந்திருக்கலாம் என்று பார்க்கப்படுகின்றது. ஏற்கனவே அமெரிக்காவினுடைய ராணுவ நிலைகள் 27 ராணுவ நிலைகள் குறிவைக்கப்பட்டு ஈரான் மூலமாக ட்ரோன் தாக்குதல், ஏவுகணை தாக்குதல் உள்ளிட்டவை எல்லாம் நடத்தப்பட்டன. இப்பொழுது சவுதியில் இருக்கக்கூடிய எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையையும் குறிவைத்து ஈரான் ட்ரோன் தாக்குதல் நடத்தி இருக்கின்றது. மற்றொரு பக்கம் இஸ்ரேல் ஈரான் ஆதரவாளர்களாக செயல்படக்கூடிய லெபனானில் இருக்கக்கூடிய போராட்ட அமைப்பினர் மீது தாக்குதல் நடத்தி இருக்கின்றது. இவ்வாறு மூன்றாவது நாடுகளுக்கு இந்த தாக்குதல் நடவடிக்கை நகர்ந்து சென்றிருப்பதாக பார்க்கப்படுகின்றது. இது ஒரு நீண்ட போராக மாறுவதற்கான சூழலை உருவாக்கி கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் இந்த போரோடு தொடர்புடைய இஸ்ரேல் மற்றும் ஈரான் ஆகிய இரண்டு நாடுகளுக்கு இடையிலான சண்டையாக இது இல்லாமல் அமெரிக்கா தலையிட்டதன் காரணமாக ஈரானை சுற்றி இருக்கக்கூடிய அமெரிக்க படைத்தளங்கள் குறிவைக்கப்பட்டிருக்கின்றன. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.